ஏண்டா நானே தளபதியோட மிகப்பெரிய ரசிகன், யாரா நீங்களாம் அப்படின்ற மாதிரி மாரி செல்வராஜ் தளபதி விஜயை பத்தி பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, தளபதிக்கு நான் ரசிகர் மன்றம்லாம் வச்சிருந்தேன், அவர் நடிப்பை விட்டு போறதை என்னால ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி மாரி செல்வராஜ் சொல்ல, இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பயங்கரமா பேச ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க விஜய் ரசிகர்கள். ஓகே, என்ன நடந்திருக்கு, மாரி செல்வராஜ் என்னலாம் சொன்னாரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். டைரக்டர் ராம் கிட்ட உதவி இயக்குனரா இருந்தவர் தான் மாரி செல்வராஜ். இதுவரைக்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்துல 3 படங்கள் வெளியாகி இருக்கு. அந்த 3 படங்களுமே தரமான படைப்புகள் தான். அதனாலதான் அவரை முன்னணி இயக்குனர்கள் வரிசையில கொண்டு போய் சேர்த்திருக்கு. இப்ப அவரு வாழை அப்படின்ற படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இதற்கிடையே தான் துருவ் விக்ரமோட மாரி செல்வராஜ் இணையும் படத்தோட பணிகள் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. டைரக்டர் ராமோட அலுவலக உதவியாளராக இருந்து உதவி இயக்குனரா இணைஞ்சவர் தான் மாரி செல்வராஜ். பல வருடங்கள் உதவி இயக்குனராகவே இருந்திருக்காரு. அதற்கு பிறகுதான் பரியேறும் பெருமாள் அப்படின்ற படத்தின் மூலமா இயக்குனரா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு. கடந்த 2018ஆம் ஆண்டு வெளியான பரியேறும் பெருமாள் படமானது பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. தன்னோட முதல் படத்திலேயே சாதிய அட்டூழியங்களை தோலுரித்து காட்டும் தைரியமுக்கிய இயக்குனரா ஜொலிக்க ஆரம்பிச்சாரு மாரி செல்வராஜ். இதன் மூலமா அவருக்கு ஏகப்பட்ட பாராட்டுகளும் குவிஞ்சுது. அந்த படத்தை தொடர்ந்துதான் அவர் இயக்கத்துல வெளியானது கர்ணன். இந்த படத்துக்கு சுமாரான வரவேற்பு பெற்றிருந்தாலும் கூட தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளத்துல காவல்துறை நடத்தின அராஜக தாக்குதலை மையப்படுத்தி சிறப்பா உருவாக்கி இருந்தார் மாரி செல்வராஜ். அந்த படமுமே மாரி செல்வராஜுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது. அதே மாதிரி வரலாறை திருத்தி கூறிவிட்டாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்களும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருந்தது. இந்த 2 படங்களின் மூலமாவே சமூகத்துல அதிர்வலைகளை ஏற்படுத்த தொடங்கினாரு மாரி செல்வராஜ். கடைசியா மாமன்னன் படத்தை இயக்குனாரு. உதயநிதி ஸ்டாலினோட கடைசி படம். அந்த படமுமே இதுவரைக்கும் யாருமே தொடாத கதைக்களமா தான் இருந்துச்சு. என்னதான் எம்எல்ஏவா இருந்தாலும் கூட அவரை சாதியவாதிகள் எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லி இருந்தாரு இயக்குனர் மாரி செல்வராஜ். இந்த படமுமே மெகா பிளாக் பஸ்டர் தான். முக்கியமா வடிவேலுக்கு இன்னொரு பரிமாணத்தை பெற்றுக் கொடுத்தது மாமன்னன். முதல் 2 படங்களை காட்டிலுமே மாமன்னன் படத்தோட வெற்றியானது ரொம்பவே பெருசு. இதனால மாரி செல்வராஜ் மீதான எதிர்பார்ப்பானது பன்மடங்கு அதிகமாகி இருக்கு. அடுத்தடுத்த படங்கள்ல என்ன மாதிரி விஷயங்களை பேச போறாரு அப்படின்ற மாதிரி அவர் மேல எதிர்பார்ப்பு அதிகமாகி இருக்கு. இப்ப அவரோட இயக்கத்துல உருவாகி இருக்கு வாழை திரைப்படம். இந்த படம் முழுக்க முழுக்க சிறுவர்களை மையமா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த படத்திலேயுமே புதுவிதமான கதைக்களத்தை எதிர்பார்க்கலாம். இதற்கிடையே தான் துருவ் விக்ரம வச்சு ஒரு படத்தை இயக்க கமிட் ஆனாரு. ஆனா சின்ன காரணங்களுக்காக அந்த படத்தோட பணிகள் தள்ளி போயிருக்கு. இந்த படமானது கபடி வீரர்களோட வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி உருவாக்கப்பட இருக்கு. இந்த படத்துக்காக துருவ் விக்ரம் ரொம்பவே மெனக்கட்டுக்கிட்டு இருக்காரு. சில காலமாவே தீவிரமா கபடி பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு பைசன் காலமாடன் அப்படின்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் தனியார் ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும் போது தளபதி விஜயை பத்தி பல விஷயங்கள் பேசியிருக்காரு மாரி செல்வராஜ். அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருந்தே விஜயோட தீவிரமான ரசிகர் மன்றம்லாம் வச்சிருந்தேன். அவர் இப்ப நடிப்புல இருந்து விலகுறேன் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதை என்னால ஏத்துக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் பேசியிருக்காரு. பாத்தியா இல்லையா, மாரி செல்வராஜ் விஜயோட தீவிர ரசிகன்டா, மன்றம்லாம் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி விஜய் ரசிகர்கள் அந்த வீடியோவை அதிக அளவுல ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.